வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். PRQFE சிட்டி ஸ்வாப் மின் வாகனம் முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகம் செய்து வைத்தார். நிலுவை ஊதியம் வழங்க வலியுறுத்தல், நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பிச்சை எடுத்து நூதன போராட்டம். நீண்ட காலமாக காவல்துறையினரிடம் பிடிபடாமல் இருந்த கஞ்சா குற்றவாளிகள், சிறுவன் உட்பட 4 பேர் கைது. பராமரிப்பின்றி மோசமான நிலையில் கார்கில் போர் நினைவு சின்னம் சீரமைக்க முன்னாள் ராணுவ வீரர்கள் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். சில நிமிடங்களில் பேட்டரி மற்றும் PRQFE சிட்டி ஸ்வாப் மின் வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரியில் மேம்பட்ட ஸ்வாப்பபிள் பேட்டரி தொழில்நுட்பத்துடன் கூடிய PRQFE சிட்டி ஸ்வாப் மின்சார 3 சக்கர வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி ஹோட்டல் அக்காடில் நடைபெற்ற விழாவில் அறிமுகப்படுத்தினார். இந்த அறிமுகம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நவீன மின்சார போக்குவரத்தை ஊக்குவிக்கும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. நிகழ்ச்சியில் பியாஜியோ வெஹிக்கிள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் துணைத் தலைவர் கோக்கி கபூர் தலைமையிலான குழுவின் மண்டல மேலாளர் மகேஷ் திவாரி, பிராந்திய மேலாளர் தனசேகரன், பிராந்திய சேவை மேலாளர் ராகவேந்திரா, பகுதி விற்பனை மேலாளர் உதய ரிஷி மற்றும் பகுதி சேவை பொறியாளர் அரவிந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இண்டோபாஸ்ட் எனர்ஜி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ராஜத் மல்ஹான் மற்றும் அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பியாஜியோ மின்சார வாகனங்களின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர் நிறுவனமான ஃபியூச்சர் ஆட்டோமொபைல் சார்பில் அதன் தலைமை செயல் அதிகாரி VP அப்துல் ரகுமான் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் முகமது நிஹால் சஹரியா ஆகியோர் முதலமைச்சர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றனர். விழாவில் உரையாற்றிய கோக்கி கபூர், இந்தியாவின் மின்சார வர்த்தக போக்குவரத்தில் இந்த வாகனம் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதாக குறிப்பிட்டார். வழக்கமான மின் வாகனங்களை போல் மணிக்கணக்கில் சார்ஜ் செய்ய வேண்டிய அவசியமின்றி சில நிமிடங்களிலேயே காலியான பேட்டரியை முழு சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரியுடன் மாற்றிக்கொள்ளும் வசதி இதில் உள்ளதாகவும், இதன் மூலம் வாகனங்களின் செயல்பாட்டு நேரமும் ஓட்டுநர்களின் வருமானமும் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பியாஜியோ 8 சிட்டி ஸ்வாப் அறிமுகம் புதுச்சேரியில் மின்சார வாகன பயன்பாட்டை மேலும் விரிவுபடுத்துவதோடு கார்பன் உமிழ்வை குறைத்து பசுமை வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியை இந்தியாவின் முதல் இதய பாதுகாப்பு ஒன்றிய பிரதேசமாக உருவாக்கும் முன்னெடுப்பை காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மேற்கொண்டுள்ளார். A initiative to transform Puducherry into India's first God-safe union territory. உயிர்காக்கும் கரங்கள், உயிர்காக்கும் திறன் பயிற்சி புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் CPR பயிற்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நிகழ்வினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ஒருங்கிணைப்பாளர் பழனி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் தேவதாஸ் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் அமைந்துள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கட்சியின் மூத்த தலைவர் தேவதாஸ் அவர்களின் 30வது நாள் நினைவு நாள் அனுசரிப்பு விழா நடைபெற்றது. மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேவதாசின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் ராஜாகுமார் மேற்கொண்டிருந்தார். குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு முதல் தவணை தொகையினை காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுவை குடிசை மாற்று வாரியம் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் காமராஜ் நகர் தொகுதி பயனாளிகளுக்கு முதற்கட்ட தவணையாக 1 லட்சம் ரூபாய் கட்டுமான நிதி உதவியை காமராஜ் நகர் தொகுதி அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். நிலுவை ஊதியம் வழங்க கோரி
புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் பிச்சை எடுக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது. ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் ஞானசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர். 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பங்கேற்றனர். போராட்டத்தின் போது 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி வழங்கப்பட வேண்டிய 33 மாத நிலுவை ஊதியத்தையும் அதனுடன் தொடர்புடைய நிலுவை ஓய்வூதிய பலன்களை உடனடியாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் தெரிவித்தனர். பொதுமக்கள் பாதிக்காத வகையில் மழை காலத்தை முன்னிட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தியுள்ளார். பருவமழை நெருங்கும் நிலையில் காமராஜ் நகர் தொகுதியில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பொதுப்பணித்துறை பொறியாளர் லூயிஸ் பிரகாசம் உள்ளிட்டோருடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனை மேற்கொண்டார். பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார். மேலும் காமராஜ் நகர் தொகுதியில் தனது சொந்த செலவில் வாய்க்கால்களை தூர்வாரவும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நடவடிக்கை மேற்கொண்டார். கார்கில் போர் நினைவு சின்னத்தை சீரமைக்க கோரி முன்னாள் ராணுவ வீரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கார்கில் போர் நினைவு சின்னம் கடந்த 5 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி மோசமான நிலையில் உள்ளதாக முன்னாள் ராணுவ வீரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கார்கில் போர் நினைவு தினத்தின் போது நினைவு சின்னத்தின் குறைபாடுகளை பேனர்களால் மறைத்து விழாக்கள் நடத்தப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். வரவிருக்கும் கார்கில் போர் நினைவு தினத்திற்குள்ளாக நினைவு சின்னம் சீரமைக்கப்படாவிட்டால் முதலமைச்சர் முன்னிலையில் இப்பிரச்சனையை எடுத்துரைப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படாத நிலை நிலவுவதாகவும் அவர்கள் கூறினர். இந்த தகவலை முன்னாள் ராணுவ வீரர் சங்கங்களின் தலைவர் மோகன்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். என் பேர் மோகன். நான் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மாள் நலச்சங்கத்துடைய தலைவர். கிட்டத்தட்ட 43 வருஷமா தலைவராக இந்த பாண்டிச்சேரியில் எங்கள் சங்கத்தை நடத்திட்டு இருக்கேன். என்னுடைய மெயின் கோரிக்கை, எங்களுக்கு நலத்துக்காக நாங்கள் எந்த கோரிக்கையும் கேட்கல. இராணுவ வீரர்களுடைய ஆன்மா உறங்குகின்ற இடமான போர் வீரர்கள் நினைவு சின்னத்தை ரொம்ப சிதிலமடைந்து கிடக்கிறது. அதை கவர்மெண்ட் கொஞ்சம் கருணை உள்ளயத்தோடு அதை நான் சொல்ல மாட்டேன். அதாவது ராணுவ வீரர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சொல்லி நாங்கள் ஏமாந்துட்டோம். அட்லீஸ்ட் கொஞ்சம் மனசாட்சியோடு அந்த நீண்ட காலமாக காவல்துறையினரிடம் பிடிபடாமல் டிமிக்கி கொடுத்து வந்த பிரபல கஞ்சா குற்றவாளிகளை துரத்தி பிடித்து சிறார் உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பிற்குட்பட்ட அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருகிறது. இதனால் கொலை முயற்சி, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக காவல்துறையினர் பல்வேறு யுக்திகளை கையாண்டாலும் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த நிலையில் அரியாங்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் குற்றப்பிரிவு துணை உதவி ஆய்வாளர்கள் சிரஞ்சீவி, வேல்முருகன் மற்றும் காவலர்கள் குகன், மணிகண்டன் ஆகியோர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மணவெளி பழைய சாராய கடை புதர்மண்டி அருகே சிலர் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டு அங்கும் இங்குமாக நடமாடினர். காவல்துறையினர் வருவதை கண்டதும் அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓட்டம் பிடித்தனர். காவல்துறையினர் அவர்களை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் துரத்தி மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் மணவெளி நேதாஜி நகரை சேர்ந்த முருகன் மகன் 21 வயதான சதீஷ், அரியாங்குப்பம் சுப்பையா நகரை சேர்ந்த வெங்கடேசன் மகன் 18 வயதான அருள்ராஜ், காமராஜ் நகரை சேர்ந்த அருள்ராஜ் மகன் 18 வயதான முகிலன் என்கிற முகி மற்றும் ஒரு சிறார் என்பது தெரிய வந்தது. மேலும் அதிக கஞ்சா வழக்குகள் உள்ள முதல் குற்றவாளியான சதீஷ் காவல்துறையினர் பிடியில் சிக்காமல் பலமுறை டிமிக்கி கொடுத்து வந்த நிலையில் நேற்று கைது செய்யப்பட்டார். மேலும் அவரின் நண்பரான வைத்திக்குப்பத்தை சேர்ந்த அவினாஷ் என்பவரிடம் கஞ்சாவை மொத்தமாக பணத்திற்கு வாங்கி வந்து சிறு சிறு பொட்டலங்களாக பிரித்து ஒரு பாக்கெட் 500 ரூபாய் வீதம் அரியாங்குப்பத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. எனவே அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 6000 ரூபாய் மதிப்புள்ள 60 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் 3 செல்போன்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். குடியிருப்புகளுக்கு மத்தியில் காலி இடத்தில் இருந்த வெழல் தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து
தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் காவல் நிலையம் பின்புறம் VIP நகர் உள்ளது. இங்கு பல்வேறு குடியிருப்புகளுக்கு மத்தியில் உள்ள காலியான இடத்தில் அதிக அளவில் இருந்த காய்ந்த கோரைப்புல் விழல்கள் நேற்று மாலை திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இது பற்றி அங்கு குடியிருந்தவர்கள் புதுச்சேரி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் எரிந்து கொண்டிருந்த விழல்கள் மீது தண்ணீரை பீய்ச்சி அடித்து அணைத்தனர். இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் புகைமூட்டமாக காணப்பட்டது. மேலும் இதுகுறித்து தவளக்குப்பம் காவல்துறையினர் தீ வைத்த மர்ம நபர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூர் பகுதியில் முதியோர்களுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட தில்லைநகர் பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுசாரம் பகுதியில் அமைந்துள்ள பிசியோதெரபி கிளினிக்கிற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காமராஜ் நகர் தொகுதி சாரம் வார்டு புதுசாரம் நடுத்தெருவில் அமைந்துள்ள பிசியோதெரபி கிளினிக்கில் அதன் உரிமையாளர் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தனது சொந்த செலவில் அக்வாகார்ட் வாட்டர் பியூரிஃபையரை சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். செம்மை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறியும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரியில் செம்மை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலி செய்திகளை கண்டறிவது தொடர்பான ஒரு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை மற்றும் இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பத்திரிகை தகவல் அலுவலகம் இணைந்து நடத்திய இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் பங்கேற்று உரையாற்றினர். பத்திரிகைகள், தொலைக்காட்சி மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி நிறுவனங்களை சேர்ந்த நிருபர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் கலந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் தவறான தகவல்கள் மற்றும் போலி செய்திகளை அடையாளம் காணும் முறைகள் குறித்து பயிற்சி பெற்றனர். ஒப்பந்த அடிப்படையில் அரசு கலை கல்லூரிகளில் பணி செய்த பேராசிரியர்களை நீக்கி மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் பேராசிரியர்கள் நியமிக்கும் திட்டத்திற்கு தேசிய மக்கள் முன்னணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றும் ஒப்பந்த ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேசிய மக்கள் முன்னணி மற்றும் புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனருமான சாமிநாதன் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் முறையாக அரசு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டனர். அப்போதைய நிதி நெருக்கடியிலும் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க அவர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு குறைந்த ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார சிக்கல்கள் நீடித்து வருகிறது. இத்தகைய சூழலில் மீண்டும் புதிதாக ஒப்பந்த ஆசிரியர்களை நியமிப்பது ஏற்புடையதல்ல. பல ஆண்டுகளாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் சில வருடங்கள் கழித்து அவர்களை வேலையை விட்டு நீக்கும் செயல்களை அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களின் பணி அனுபவத்தின் அடிப்படையில் அரசாங்கம் உடனடியாக பணி நிரந்தரம் செய்வதற்கான ஆணைகளை வழங்க வேண்டும். தவறும் பட்சத்தில் புதுச்சேரி முழுவதும் உள்ள அனைத்து அரசு கல்லூரி மாணவர்களையும் ஒருங்கிணைத்து வீதியில் இறங்கி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என தேசிய மக்கள் முன்னணி மற்றும் மாணவர் கூட்டமைப்பு சார்பில் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் முதல் தவணை நிதி உதவியினை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கம் அமைச்சர் அலுவலகத்தில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக மகாத்மா காந்தி கல்வீடு திட்டத்தின் மூலமாக ஒரு பயனாளிக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 38 பயனாளிகளுக்கு 38 லட்சம் ரூபாய் நிதி உதவியை அமைச்சர் ராஜவேலு பயனாளிகளுக்கு வழங்கினார். செயற்பொறியாளர் சிவா, நல ஆய்வாளர் தேவநாதன் மற்றும் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டனர்.
பெரியபேட்டில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அங்கன்வாடி மைய பணியாளர்களுடன் கலந்துரையாடிய சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மைய கட்டிடத்தை முறையாக பராமரித்து குழந்தைகளுக்கு தரமான சேவைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையம் பயன்பாட்டிற்கு வந்ததற்கு மகிழ்ச்சி தெரிவித்தனர். திண்டிவனம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கட்சியினரை ஒருமையில் பேசியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திண்டிவனம் காங்கிரஸ் கமிட்டியில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்தது குறித்து மாவட்ட தலைவரிடம் நிர்வாகிகள் கேள்வி எழுப்பிய பொழுது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அனைவரையும் மாவட்ட தலைவர் ரங்கபூபதி ஒருமையில் பேசியுள்ளார். இதனால் அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது மாவட்ட தலைவர் ரங்கபூபதியின் கார் ஓட்டுநர் விக்கிரவாண்டி நகர தலைவரை பிடித்து கீழே தள்ளியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தலைவர் ரங்கபூபதி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சர்வதிகாரம் போல தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தன்னிச்சையாக முடிவெடுக்கின்றார். யாரை கலந்து ஆலோசிப்பதில்லை. எந்த ஒரு நிர்வாகிகளை அழைத்து பேசுவதில்லை. கேட்டால் அதை மறுபடியாக பதில் சொல்லிவிட்டு ஓடி வருகிறார். அதே போல வட்டார தலைவர், நகர தலைவர் மாநில கமிட்டியோ அகில இந்திய கமிட்டியோ மாற்றக்கூடாது என்று அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நன்மை அனுப்பியிருக்கிறாங்க. அதையும் மீறி தன்னிச்சையாக வட்டார நகர நிர்வாகிகளை அறிவிப்பதாக ஒரு பத்திரிகையில் ஒரு பொய்யான ஒரு செய்தியை அளித்துள்ளார். இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். வீடூர் அணை புதுப்பிக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டத்திற்குட்பட்ட வீடூர் அணையில் நடைபெற்று வரும் அணை கதவுகள் சீரமைப்பு மற்றும் புதுப்பிப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திண்டிவனத்தில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற மண்டபத்திற்குள் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் காவல்துறையினருடன் வாக்குவாதம் ஏற்பட்ட சம்பவத்தால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் பசுபதி தலைமையில் நகர செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு திண்டிவனம் நகர நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூறி மண்டபத்தின் முன்பு கூடியவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதில் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் பசுபதி வந்திருந்த நிலையில் அவரை பின்தொடர்ந்து மண்டபத்திற்குள் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் செல்ல முற்பட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. காவல்துறையினரிடம் நாங்களும் அதிமுகவில் தான் உள்ளோம், நகரத்தில் பல்வேறு பதவிகளில் இருக்கிறோம், எங்களையும் மண்டபத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அசம்பாவிதங்களை தடுக்க திண்டிவனம் டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் கூடுதல் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து ஒரு சில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் மண்டபத்திற்குள் சென்றனர். காவல்துறையினர் அவர்கள் ஏதும் பிரச்சனைகள் செய்யாமல் இருக்க கண்காணித்துக் கொண்டிருந்தனர். ஒரு கட்டத்தில் மாவட்ட செயலாளர் பசுபதி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக மண்டபத்தில் இருந்து வெளியேறி சென்றனர். இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பியாக்கியோ ஏபி சிட்டி ஸ்வாப் மின் வாகனம் முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகம் செய்து வைத்தார். நிலுவை ஊதியம் வழங்க வலியுறுத்தல், நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பிச்சை எடுத்து நூதன போராட்டம். நீண்ட காலமாக காவல்துறையினரிடம் பிடிபடாமல் இருந்த கஞ்சா குற்றவாளிகள், சிறுவன் உட்பட 4 பேர் கைது. பராமரிப்பின்றி மோசமான நிலையில் கார்கில் போர் நினைவு சின்னம் சீரமைக்க முன்னாள் ராணுவ வீரர்கள் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.